கிரிப்படல் விவசாயிவருக்கும் வணக்கம். என்னங்க சொல்ல வரீங்க? அபூர்வராங்கள் நம்ம தலைவரோட முதப்படம் இல்லையா? என்னடா இது புது பொருளியா இருக்கு அப்படின்னு தாங்க நினைக்கிறீங்க. அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பஸ் கண்டக்டரா அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவர் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற விதம், அந்த தலைமுடி கோர்ற விதம், அந்த பஸ்ல ஏறுற விதம், இந்த ஸ்டைல் எல்லாம் பார்த்தா அவர் நண்பர் உன்னோட ஸ்டைல் வந்து சினிமாக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, நீ சினிமாக்கு போகணும்னு சொல்லி அவருக்கு நிறைய உற்சாகம் கொடுத்தாராம். இதையே நம்ம தலைவர் வந்து நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் திரைப்பட கல்லூரியில் போய் படிச்சுட்டு இருந்த நம்ம தலைவருக்கு அங்கே ஏராளமான நண்பர்கள் வந்தாங்களாம். அந்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தலைவர் ரொம்ப சாது கிடையாதுங்க. நிறைய விஷயத்துக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவாராம். அப்படி இருந்த நம்ம தலைவருடைய ஃப்ரெண்டு அசோக் சதீஷ் அப்படிங்கிறவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்களாம். இந்த நேரத்தில் அந்த கல்லூரியில் வந்து ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சான். அந்த பிரச்சனையை பற்றி அது பேசிக்கிட்டு இருக்கும்போது அது பெருசாக விஸ்வரூபம் எடுத்துச்சான். இந்த நேரத்தில் அந்த கல்லூரியுடைய முதல்வர் வந்து ரஜினிகாந்தோடைய நண்பரான அசோக்கை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து காத்துக்கிட்டு இருந்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு சலசலப்பு ஏற்பட அங்கே இருந்த ஒருத்தரை அடிச்சிட்டாராம். இதனால் கோபமடைஞ்ச நம்ம கல்லூரி முதல்வர் வந்து என்ன பண்ணாராம், அந்த அசோக் அப்படிங்கிற ரஜினிகாந்தோட நண்பரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாராங்க. இப்படி ஒரு வழியாக 1008 பிரச்சனைக்கு நடுவில் அவங்க வந்து கல்லூரி படிப்பை முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தயாரிப்பாளர், டைரக்டர், ப்ரொடியூசர் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக பார்த்து தங்களுடைய ஃபோட்டோஸை கொடுத்து சான்ஸ் கேட்கறதுக்காக போயிருந்தாங்களாம். வேலைக்கு நடுவில் உள்ள கேப்பில் நம்ம தலைவர் என்ன பண்ணுவாராம், ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு சினிமா போய் பார்க்குறதே ஒரு பழக்கமாக வச்சுருந்தாராம். அப்படி அவங்க வந்து ஒரு நாள் ஒரு படத்தை போய் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்து தான். அதாவது பிரேமித காணிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு கன்னட படம். அந்த படத்தில் ஆர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க. அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு இதில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற ஆள்லாம் யார், இதில் யார் அக்யூஸ்டுன்னு அடையாளம் காட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் வருமா. அந்த சீனில் காட்டப்படக்கூடிய ஃபோட்டோக்களில் நம்ம தலைவருடைய படமும் அவருடைய நண்பரான அசோக் சதீஷ் இவங்களுடைய படங்கள் எல்லாமே இருந்துதான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாராம் நம்ம தலைவர். நம்ம படம் எப்படி இங்கே வந்துச்சு, ஃபோட்டோ எப்படி இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சாராம். அப்போ நம்ம சொல்கிற மாதிரி முதல்ல அவர் முகத்தை நம்ம இந்த படத்தில் பார்த்தோம், ஒரு கன்னட படத்தில் தானங்க பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவருடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள் அப்படின்னு சொன்னால் அதை எப்படிங்க நம்ம ஏற்றுக்கிட முடியும்?